இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. மிக ஒரு அருமையான வசனம் இது. ஒரு 2-3 சில வசனங்கள் சேர்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. அதில் நம்முடைய தியானத்துக்காக தெளிக்கப்படும் இரத்தம் என்பதை நாம் இந்த நாளில் எடுத்துக்கொள்கிறோம். தெளிக்கப்படும் இரத்தம், ஒரு தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள் என்று நாம் படிக்கிறோம். ஆதியிலே தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் மகுடமாக மனுக்குலத்தை உண்டாக்கினார், மனுஷியை உண்டாக்கினார். ஒரு பெரிய திட்டத்தோடு, பெரிய நோக்கத்தோடு அவர்களோடு உலாவ வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும், அவர்களோடு சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று உருவாக்கினார். ஆனால் அவருடைய அந்த வாஞ்சை, அந்த திட்டம் அதில் அப்படி மாறி போய் விட்டது போன்ற ஒரு தோற்றம் உண்டானது. ஏனென்றால் சர்ப்பமாய் வந்த அந்த சாத்தானுடைய தந்திரமான வார்த்தைகளினால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு ஆதாமும் சேர்ந்து மீறுதலாகிய பாவத்துக்கு உட்பட்டனர். தேவன் புசிக்க வேண்டாம் என்று விலக்கின விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்தபடியினால் தேவனுடைய அந்த திட்டத்தை விட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை விட்டு விலகி விட்டார்கள். இன்னும் சொல்ல போனா தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். அன்று அந்த ஆதாம் ஏவாளுக்கு வஸ்திரம் என்று எழுத்தின்படி நாம் தரிக்கிறது போன்ற வஸ்திரங்கள் அவர்களுக்கு இல்லை. தேவனுடைய மகிமை தான் அவர்களுக்கு வஸ்திரமாக இருந்தது. தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். நாம் அந்த ஆதியாகம பகுதியில் படிக்கிறோம், அவர்கள் நிர்வாணிகள் என்று அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவர்கள் உடுத்துவிக்கப்பட்டிருந்தார்கள். அவ்வளவு அழகாக, நேர்த்தியாக, மிக அழகாக வாழ்ந்த ஒரு காலத்தை, வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை ஒரு மீறுதல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை என்கிற ஒரே பாவத்தினால் அந்த அழகை இழந்தார்கள், அந்த அந்தஸ்தை இழந்தார்கள். தங்கள் நிர்வாணிகள் என்பதை அவர்கள் மீறுதல் செய்த பிறகுதான் அறிந்து கொண்டாங்க. நிர்வாணிகளாக இருப்பதை பார்த்தோன்னே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு வஸ்திரத்தை உண்டு பண்ணி கொண்டார்கள். அதை உடுத்தி கொண்டாங்க. அது எவ்வளவு நேரத்துக்கு நிற்கும்? நிற்காது. உடனே அவர்கள் ஆண்டவருக்கு மறைவாக, இனி அவருக்கு சத்தம் தோட்டத்துல கேட்குது, அவரை எப்படி நாம பார்க்க முடியும்? அப்ப தாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறதுனால் வெட்கப்பட்டு துக்கப்பட்டு அவங்க போய் மறைந்து கொண்டார்கள். இவ்வளவு பரிதாபமா இருந்த மனிதனை ஆண்டவர் கைவிடவில்லை. அங்குதான் அவர் ஒரு வேலையை செய்கிறார். மனுஷனுக்கு தோல் உடையை உண்டாக்கி, ஆதியாகமம் 3:21 நாம் இப்படி படிக்கிறோம், தோல் உடையை உண்டாக்கி அந்த மனுஷனுக்கும் மனுஷிக்கும் உடுத்தி விடுகிறார். ஒரு தோல் உடையை உண்டு பண்ண வேண்டுமானால் நிச்சயமாக ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும், ஒரு மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்படி ஒரு காரியத்தை மனுஷனுக்காக, மனுஷனை உடுத்துவிப்பதற்காக, இனி அவன் வெளியே வரணும், வாழ வேண்டும், அவனும் இந்த உலகத்துல இனி ஜீவிக்க வேண்டிய தான் உருவாக்கின மனுஷன் அல்லவா? அப்படியே கைவிட்டுட்டு போகல. சரி, நீ மரத்துக்கு பின்னால ஒளிச்சிருக்கிறியா, ஒளிஞ்சு இரு, எப்படியும் போ என்று விட்டு போகவில்லை. அப்புறம் கூட அந்த மனுஷி மேல ஒரு கரிசனையோடு அவனை வெளியே கொண்டு வரும்படி, அவனும் வாழும்படி ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்தார். அதுதான் தோல் உடைகளை உண்டு பண்ணி அவனை உடுத்துவித்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் அல்லவா? அவர் கிருபை உள்ளவர். ஒரு தப்பு பண்ணிட்டா கூட, நான் உன்னை எவ்வளோ நோக்கத்தோடு உண்டாக்குனேன், நான் உண்டாக்கின மிருகங்கள் எல்லாம் நல்லா இருக்குது, மரஞ்செடி கொடியெல்லாம் நல்லா இருக்குது, வானத்துல சிருஷ்டித்து வைத்திருக்கிற சந்திர சூரிய நட்சத்திரங்கள் எல்லாம் என்னுடைய நியமங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. மனுஷனே, நீ தானே என் வார்த்தையை விட்டு, என்னுடைய கட்டளையை விட்டு நீ மீறி வெளியே போயிட்ட, நீ தொலைஞ்சு போன ஆண்டவர் விட்டுறல. அந்த மனுஷனுக்காக, அந்த மனுக்குலத்துக்காக, நமக்காக, நாம் எல்லாரும் வாழும்படிக்குதான் அன்னைக்கு ஆதாம் ஏவாளுக்கு ஒரு மிருகத்தை அடித்து இரத்தத்தை சிந்தி அந்த தோலை எடுத்து உண்டாக்கி என்று போட்டிருக்கிற தோல் உடைகளை உண்டு பண்ணி உடுத்துவித்தார்.
எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் இதெல்லாம் செய்யணும்னு என்ன இருக்குது? ஏற்கனவே அவர் ஒரு ஆசையோடு தான் பூமியின் மண்ணினால் மனுஷனை உண்டாக்கினார். அப்புறமும் திருப்பியும் ஒரு ரத்தம் சிந்துகிற ஒரு காரியத்தை இந்த மனுஷிக்காக அவர் செய்தார். இவ்வளவு மகத்துவமான தேவன். அப்படி ஒரு காரியம் நடந்தது. அடுத்தது பலி செலுத்துதல் நடந்து கொண்டே இருந்தது. மனுஷன் தன்னுடைய வஸ்திரத்துக்காக மிருகங்களை கொன்று தோல் உடைகளை உண்டு பண்ணி கொண்டான். அப்புறம் தேவனுக்காக பலி செலுத்தினான். தேவனை ஆராதிக்க அந்த மாதிரி காரியங்களுக்கு பலி செலுத்தப்பட்டது. அப்புறம் மோசேயின் காலம் வரும்போது, அதற்கு முன்பாக நம்ம பார்த்தோம் என்றால் ஆபிரகாம் காலம். இன்னும் பலர் வாழ்ந்தாங்க. ஆனா ஆபிரகாமுடைய காலத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கானான் தேசத்தை தருவேன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவர் சொல்லுகிறார், உன் சந்ததிக்கு கொடுப்பேன். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாதது போல இருக்கும். கடற்கரை மணலை அளக்க முடியாது. ஏறிட்டு பாரு, கண் பார்க்கிற இடமெல்லாம் உனக்கு நான் தருவேன்னு சொல்லி அந்த கானான் தேசத்தை வாக்கு பண்ணினார். இப்படி வாக்கு பண்ணினார். ஆண்டவர் அவனுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்தார். அப்புறம் நாட்கள் போகும்போது அவனுடைய சந்ததியாகிய ஈசாக்கு, யாக்கோபு என்று வந்து கொண்டே இருந்தது. இந்த யாக்கோபின் குடும்பம் தான் பெரிய குடும்பம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார், எல்லாம் சுதந்திரிக்க சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. இங்கேதான் ஒரு ஈசாக்கை கொடுத்து அந்த ஈசாக்கினிடத்திலிருந்து ஏசா யாக்கோபு, அந்த யாக்கோபை தெரிந்து கொண்டு யாக்கோபின் மூலமாக ஒரு பெரிய இஸ்ரவேல் குடும்பத்தை உண்டாக்கினார். அது ஒரு பெரிய குடும்பம். அது கானான் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவருடைய மகனாகி யோசேப்பு எகிப்துக்கு போனா, அங்க கொண்டு போகப்பட்டான். அதெல்லாம் பெரிய சரித்திர சம்பவம், உங்களில் பலருக்கு தெரியும். ஒருவேளை சில தெரியாம இருப்பீங்கன்னா பரிசுத்த வேதாகமத்தை நீங்க படித்தீங்கன்னா அதை கண்டு கொள்ளுவீர்கள், அறிந்து கொள்ளுவீர்கள். அப்போ இவர் யோசேப்பு அங்க போயாச்சு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது யோசேப்பும் ஒரு அடிமையாய் போனா, கைதியாய் வாழ்ந்தான். ஆனால் அவனை தேவன் அதிபதியாக உயர்த்தினார். ஒரு எகிப்துக்கே அதிபதியா மாறிட்டான். அங்க ஒரு அதிபதியா இருக்கிற காலத்துல அதான் ஒரு பஞ்ச காலம் வருகிற நேரம். அந்த 7 வருஷம் செழிப்பான காலத்திலே இவன் அதிபதியாக உயர்த்தப்பட்டான். இவன் மேன்மையாக அந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஞானமாக செய்தான். அதெல்லாம் நல்ல விளைந்த விளைச்சலெல்லாம் கட்டி வைத்தான். ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த 7 வருஷம் முடியும் போது பஞ்சம் ஆரம்பித்தது. பஞ்சம் இங்க மட்டுமல்ல, பல தேசங்களில் பஞ்சம். பஞ்ச காலத்துல மக்கள் எல்லாம் எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறார்கள். எல்லாரும் எகிப்துக்கு தானியம் வாங்க வர்றாங்க. வரும்போது இந்த கானான் தேசத்துல இருக்கிற யாக்கோபுடைய குடும்பமும் இதை கேள்விப்படுறாங்க. அங்க நல்ல சாப்பாடு, அங்க நல்ல தானியம் கிடைக்குது. உடனே எல்லாரும் தானியத்தை வாங்கி கொள்ளும்படி அந்த குடும்பமும் வருகிறது. தகப்பன் வரவில்லை, சகோதரர்கள் எல்லாம் வருகிறார்கள். யாரு? யோசேப்பின் சகோதரர், அதாவது யாக்கோபின் மற்ற பிள்ளைகள். அதுல பலர் வருகிறாங்க. அப்புறம் எல்லாரும் வர வேண்டியதாகுது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நல்ல சம்பவங்கள் பலது நடந்து ஏறின பிறகு இவர்கள் முழு குடும்பமாக இந்த எகிப்து தேசத்துக்கு வருகிறார்கள். இவர்கள் போஷிக்கப்படும்படி ஆண்டவர் இவர்களை இந்த எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ கானானில் இருந்த இவர்கள் எங்க வந்துட்டாங்க? எகிப்து தேசத்துக்கு வந்துட்டாங்க. அங்க பஞ்ச காலம் முடிஞ்சது. யோசேப்புடைய வாழ்நாள் காலமும் முடிந்தது. இதெல்லாம் முடிந்து வரும்போது நாம் வேதத்தில் படிக்கிறோம், யோசேப்பை அறியாத வேறொரு புதிய ராஜன் தோன்றினான். ஒரு புது ராஜா அந்த எகிப்துக்கு வந்துட்டான். அவன் பார்க்கறான், இந்த தேசத்துல ஜனங்கள் எகிப்தியர்கள் இருக்கிறாங்க, ஆனா ஒரு விதமான ஜனங்கள் நிறைய பெருகிட்டாங்களே, இவங்க இனி பெருகி நம்ம இவர்கள் ஆளுகை செய்கிறது மாதிரி வந்துடக்கூடாது. அதனால இவர்களுக்கு நல்ல வேலைகளை கொடுத்து ஒடுக்க வேண்டும் என்று கொடுமையான வேலைகளை கொடுக்கிறார்கள். அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் ரொம்ப கடினமா இவர்களை நடத்துகிறான். பித்தோம், ராமசேஸ் என்கிற பண்டகசாலை பட்டணங்களை கட்டுவதற்காக இவர்களை செங்கல் அறுக்க வைக்கிறான். அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் சந்ததி திரளாய் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு கொடுமையான வேலை, அடிமைத்தனம். இவர்கள் ரொம்ப கூக்குரல் இடுறாங்க, தேவனை பார்த்து கெஞ்சுகிறார்கள், அழுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். இதை கர்த்தர் பார்த்து அவர்களுக்குள்ள இருந்த மோசேயவே ஒரு குறிப்பிட்ட காலம் பாதுகாப்பாய் வளர வைத்து கொஞ்ச காலம் வெளியே கொண்டு போய் மறுபடியும் மோசேயை சந்தித்து கொண்டு வந்து மோசே அவன் சகோதரன் ஆரோன் என்பவர்களை பார்வோனிடத்துல கொண்டு போறார். அங்கு போய் என் ஜனங்களை ஆராதிக்க போக விடு அப்படின்னு பேச வைக்கிறார். பார்வோன் விடுவானா? இவங்களை வச்சுல வேலையே வாங்கிட்டு இருக்கிறான், எப்படி விடுவான்?
இது மாதிரி வேலை செய்யறதுக்கு யார் கிடைப்பான்? அவன் நீ ஜனங்களை வேலை செய்ய விட மாட்டேங்கிறீங்க, ஓடுங்கன்னு விரட்டி விட்டுருவான். ஆனால் கர்த்தர் விடவில்லை, தம்முடைய ஜனத்தை கைவிடவே இல்லை. எப்படி ஒரு ஆதாம் ஏவாள் மேல அக்கறையோடு ஒரு கிரியை செஞ்சாரோ அதே மாதிரி ஒரு கிரியை அடுத்ததாக செய்யும்படி ஆயத்தமாகிறார். அப்போதான் வாதைகளை கொண்டு ஜனங்களை வாதிக்கிறார். ஒரு சில வாதைகள் வரும்போது எல்லா இடத்துலையும் வருது. ஆனா ஒரு குறிப்பிட்ட வாதைக்கு பிறகு எகிப்தியர் மட்டும் அந்த வாதைகளினால் வாதிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேலருடைய கூடாரங்களில் பார்த்தால் அங்க ஒரு வாதையும் இருக்காது, எல்லா இடங்களையும் காரிருளா இருக்கும். ஆனா இஸ்ரவேல் கூடாரத்துல வெளிச்சம் உண்டாயிருக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு கிரியை ஆண்டவர் செய்து செய்து வந்தார். பார்வோன் செவி கொடுக்கவே இல்லை. எத்தனை வாதைகள் வந்த போதும் அவன் விடவே இல்லை. கடைசி ஆண்டவர் சொன்னாரு, இன்னும் ஒரு வாதை இருக்குது, அந்த வாதையை அவன் பார்க்கும்போது உங்களை எல்லாம் துரத்தி விட்டுருவான், நீங்க விடுதலை பெற்று கடந்து செல்லுவீர்கள் சொன்னார். அதே போல அந்த காரியத்தை செய்தார். அதற்காக தேவன் கொடுத்த ஒரு காரியம்தான் அடுத்ததாக ஒரு ரத்தம் தெளிக்கப்படுதல். முதல்ல ஒரு ரத்தம் தெளிக்கப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டதுனால ஒரு மிருகத்தினுடைய தோல் உடை உடுத்தப்பட்டு ஒரு மனுஷனுக்கு வாழ்வு கிடைத்தது, பாதுகாப்பு கிடைத்தது. அதே இந்த இடத்துல நம்ம பார்த்தா ஒரு திரள் கூட்டமான ஜனத்துக்கு ஒரு கிரியை நடப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். யாத்ராகம புஸ்தகத்துல இதை குறித்து நாம் விரிவாக பார்க்க முடியும். நாம் அதை வாசிக்க வேண்டாம், ஆனால் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். யாத்ராகம புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரத்தில் இந்த காரியங்கள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம பார்க்க முடியும். இந்த ஜனத்துக்கு ஆண்டவர் சொன்னது, இந்த வாதை தலைப்பிள்ளை சங்காரம் அதற்கு முன்பாக நீங்க எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். அந்த ஆட்டுக்குட்டி ஆணா இருக்கணும், அதுக்கு 1 வயதா இருக்கணும். அந்த ஆட்டுக்குட்டியை மாலையில சாயங்கால நேரத்துல நீங்க அடிக்கணும். அதை அடிக்கும்போது அதனுடைய இரத்தத்தை ஒரு கிண்ணியிலே நீங்க எடுத்துக்கொள்ளணும். அந்த எடுக்கப்பட்ட இரத்தத்தை ஒரு ஈசோப்பு கொழுந்தினால எடுத்து உங்க வீடு இருக்குதுல்ல, அந்த வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2 மேற்சட்டத்திலும் தெளிக்க வேண்டும். அப்படி தெளிச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள நீங்க யார் யார் இருக்கிறீங்களோ எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். ராத்திரியில அந்த பஸ்காவை ஆசரிக்கணும். அது பஸ்கா, அது பாஸ் ஓவர் என்று ஆங்கிலத்திலே கடந்து போகுதல், அது நமக்கு தெரியும், நான் சொல்லுவேன். அப்போ நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கணும். இரவு நேரத்துல கர்த்தர் எகிப்து தேசத்துக்குள்ள கடந்து வருவார். அப்போ எந்த வீட்டின் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டை சங்காரக்காரன் உள்ள போகாதபடி ஆண்டவர் தடுத்துருவார். அந்த வீட்டுக்கு பாதுகாவல். அப்ப அந்த வீட்டை தாண்டி சங்காரக்காரன் கடந்து போவான், கர்த்தர் கடந்து போவார். அந்த கடந்து போகுதல் தான் பாஸ்ஓவர், பஸ்கா என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கடந்து போகிற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். எப்போ நடக்கும்? அது யாருக்கு நடக்கும்? எந்த வீட்டின் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டை கடந்து போவான். அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கு, அந்த வீட்டார் அந்த வீட்டுக்குள் இருந்தால் மட்டுமே சங்காரக்காரனால் சங்காரம் செய்யப்பட மாட்டார்கள். வீட்டுல ரத்தம் பூசி வச்சுட்டு வெளியே எங்கேயா சுத்திட்டு இருந்தா அன்னைக்கு கஷ்டம்தான். எல்லா தலைப்பிள்ளை மிருக ஜீவன் முதல் மனுஷர் வரைக்கும் எல்லாருக்கும், சிறைச்சாலையில் இருக்கிற அடிமையின் பிள்ளையானாலும் ராஜா பார்வோனுடைய பிள்ளையானாலும் எந்த வீட்லையுமே அந்த சங்காரம் நடக்கும். ஆனால் ரத்தம், அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ஆண்டவர் சொல்றாருல, 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டி, அது ஆணாக இருக்க வேண்டும். சாயங்கால நேரத்தில் அதை அடிக்கணும், அதனுடைய ரத்தத்தை எடுக்கணும், நீ உன்னுடைய வாசல் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் தெளிக்க வேண்டும். அப்போ அந்த வீட்டிற்குள்ள நீ இருக்கும்போது உனக்கு பாதுகாவல் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ ஒரு பெரிய பாதுகாவல் இந்த ஜனத்துக்கு கொடுக்கப்பட்டது. இரத்தத்தினால், ரத்தம் தெளிக்கப்படுகிறதுனால் ஒரு பாதுகாவல் கொடுக்கப்பட்டது. அது அப்படியே அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா அவங்க நிறைய அற்புதங்களை பார்க்குறாங்க, வர்ற காரியங்கள் எல்லாம், சம்பவிக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு இருதயம் எல்லாம் கடினப்படலை. அவங்களுக்கு என்ன? விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும், எனக்கு ஒரு மீட்பு வேண்டும், எப்படியாவது இந்த பார்வோனின் கொடிய பிடியில் இருந்து, கொடுமையில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால அப்படியே கீழ்ப்படிஞ்சிடுறாங்க. அதே மாதிரி செய்யறாங்க. இரவு நேரம் ராத்திரியிலே கர்த்தர் கடந்து வருகிறார், சங்காரக்காரன் வருகிறான். அவன் வரும்போது
கர்த்தர் அந்த வீட்டை விட்டு கடந்து போக பண்ணுகிறார். அந்த வீட்டுக்கு, ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டிற்கு பாதுகாவல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, அவங்க அப்படியே அந்த பாதுகாவலா இருக்குது அப்படின்னு அதுக்குள்ளே இருந்துட்டு இருக்கல. ஆண்டவருடைய ஒரு பெரிய நோக்கம் என்னவென்றால், இந்த ஜனத்தை மீட்டு கொண்டு வர வேண்டும், இந்த ஜனத்தை விடுவிக்க வேண்டும். இந்த எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு இவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். இந்த உலகத்தின் பிடியிலிருந்து, இந்த மக்களுடைய பிடியிலிருந்து, இந்த பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனத்தை நான் மீட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ராத்திரியிலே இவர்களை விடுவிக்கிறார். பார்வோன் இவர்களை அழைக்கிறான். மோசே ஆரோனை கூப்பிட்டு சொல்றான், இனி தாங்க முடியாதுப்பா, எல்லாரும் புறப்பட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டுறான். உடனே எல்லாரும் புறப்பட்டு போறாங்க. அந்த நாளிலே எங்களுக்கு தான் ரத்தம் பூசி இருக்குதே, பாதுகாவலா தானே இருக்குது, எல்லா வீட்லயும் சாவு நடக்குது. கூக்குரல் கேட்டுதான் எகிப்து தேசம் எங்கும் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. சாவில்லாத வீடு இல்லையா, அவ்வளவு பயங்கர கூக்குரல். அப்ப இவ்வளவு பயங்கரத்தின் மத்தியிலே எங்களுக்கு இந்த இரத்தத்தினால் பாதுகாவல் வந்துருச்சு என்று சொல்லி அவர்கள் எகிப்துக்குள்ள இருக்கவே இல்லை. அடுத்த கட்டமாக என்றைக்கு இரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த காரியத்தினால் மீட்பு கிடைத்ததோ, விடுதலை, பாதுகாவல் கிடைத்ததோ, உடனடியாக மீட்கப்பட்டு வெளியே புறப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. இதுதான் இதுல மிக விசேஷமான காரியம். அதனாலதான் ஆண்டவருடைய திட்டமும் இவர்களை பற்றி நிறைவேறியது. இவர்களும் அந்த வாக்குத்தத்த பூமிக்கு போய் சேர்ந்தார்கள். அதுவே நல்லா இருக்குது, நல்ல பாதுகாவல் நினைச்சு அவங்க உள்ள இருந்து கொண்டு இருக்கவில்லை. அப்போ ஒரு இரத்தம் தெளிக்கப்படுதல் உண்டாகும் போது வெறும் பாதுகாவல் மட்டுமல்ல, அங்கே ஒரு மீட்பு நடக்கிறது, ஒரு விடுதலை உண்டாகிறது, அங்கே இருந்து புறப்பட்டு செல்லுதல் நடக்கிறது. ஏதேன் தோட்டத்திலையும் புறப்பட்டு போனாங்க. அவங்க பாவம் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு வெளியே புறப்பட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் பூமியை மனுப்புத்திரருக்கு கொடுத்து இங்க உள்ள காரியங்கள் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு சில நியமங்களை உண்டாக்கி வாழும்படி வழி உண்டாக்கினார். ஆனா இங்க பார்க்கும்போது அவருடைய ஜனத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த தேசமான கானானை வைத்திருந்தார். அங்கதான் கூட்டிட்டு போறார். அதுக்காக புறப்பட பண்ணினார், வெளியே புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து அப்படியே நம்ம சிந்திச்சுட்டு வந்தோம்னா, இதே மாதிரி ஒரு சம்பவம் யோசுவாவின் காலத்துல எரிகோல நடக்குது. இவர்கள் இந்த பிரயாணம் பண்ணி வரும்போது அவர்கள் எரிகோவை கடந்து போகணும். அப்ப அந்த இடத்துக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். யோசுவா வேவுக்காரரை அனுப்புகிறார். 2 பேர் போறாங்க. இவங்க அந்த எரிகோவுக்குள்ள போய் வேவு பார்க்கும்படி போகும்போது அங்கே ஒரு வீட்டுக்குள்ள போகிறாங்க. அது ராகாப் என்கிற ஒரு வேசியினுடைய வீடு. அந்த வீட்டுல போகும்போது அங்கே அந்த ராஜா கேள்விப்பட்டா, எரிகோவின் ராஜா. உடனே அந்த ராஜா இவங்களை எப்படியாவது அந்த 2 பேரையும் பிடிச்சிடணும் அப்படின்னு பாக்குறா. ஆனா இந்த ராகாப் அப்படி விட்டு கொடுக்கல, இவங்களை மறைச்சு வச்சுட்டா. முடிச்சுட்டு இந்த அவங்கள தேடி வந்தவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு இவ போய் கேட்கிறா, நான் இவ்வளவு எங்க தேசம் எல்லாம் பயப்படுறாங்க, இஸ்ரவேலரை குறித்து இந்த ஜனங்களுக்காக தேவன் செய்த காரியங்களெல்லாம் கேள்விப்பட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. அதனால ஏன் குடும்பத்தை என்னையும் நீங்க பாதுகாப்பேன்னு எனக்கு வாக்கு பண்ணணும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். உடனே இவங்களும் சொல்றாங்க, சரி நீயும் உன்னுடைய தாய் தகப்பன் உன் சகோதரர்கள் யார் இருக்கிறாங்களோ எல்லாரையும் நீ உனக்கு சேர்த்துக்கொள், நீ அவங்கள எல்லாரையும் உன் வீட்டில் வச்சுக்கோ, நீ இவங்களை ஒரு சிவப்பு நூல் கயிற்றினால வெளியே இறக்கி விடுவா. அப்போ இவங்க இந்த வேவுக்கார சொல்லுவாங்க, நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றினால எங்களை வெளியே இறக்கி விடுறியே, இந்த கயிற்று அந்த ஜன்னல்ல நீ கட்டி போடணும். அப்போ நீ இந்த ஜன்னல்ல கட்டி போடும்போது நாங்க இந்த தேசத்தை அழிக்க வரும்போது இந்த கயிறு எங்களுக்கு அடையாளமா இருக்கும். அப்போ நான் சொல்லி வச்சிருவேன், அதே மாதிரி என்னுடைய ஆட்கள் இந்த வீட்டை அழிக்க மாட்டாங்க, உனக்கு பாதுகாப்பு இருக்கும். ஆனா நான் சொன்ன மாதிரி நீ இதை கட்டி வைக்காமல் இருந்தாயானால் உன்னுடைய அழிவுக்கு நாங்கள் எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்லிடுவாங்க. அப்ப இவ ஒரு வேசி. இந்த வார்த்தையை நமக்கு சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பைபிள்ல இப்படி ஒருத்திய பற்றி எழுதி வச்சிருக்குதா? இந்த ராகாப் என்னும் வேசி, அவளுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதே அப்படிதான். அவ்வளோ ஒரு மனுஷரால் விரும்பப்படாத, மனுஷரால் வெறுக்கப்படுகிற ஒரு மனுஷியா இருக்கிறா.
ஆனா அவளுக்கு ஆண்டோட இரக்கம் எப்படி கிடைக்குது பாத்தீங்களா? அவளுக்கு ஒரு மீட்பு கிடைக்குது பாத்தீங்களா? அந்த சிவப்பு நூல் கயிற்றை அவங்க சொன்ன மாதிரி அவ கட்டி வைத்தா. அதே மாதிரி கட்டி வைத்து அந்த வீட்டுக்குள்ள அவளுடையவர்கள் எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டா. அந்த நாள் வந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தாங்க. யோசுவா ஏற்கனவே சொல்லி வச்சிட்டார். உடனே யோசுவாவிடத்துல இந்த வேவுக்காரர் சொன்னாங்க. வேவுக்காரர் சொன்னதெல்லாம் இந்த ஜனங்கள்கிட்டையும் சொல்லி வச்சிட்டார் யோசுவா. உடனே அந்த யுத்த நாளில் அந்த வீட்டை மட்டும் அழிக்கவில்லை. வேற எல்லாம் தேவன் ஜனத்துக்காக எரிகோவின் அலங்கத்தை இடித்தார். ஜனங்கள் உள்ள போய் கொள்ளையிட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இந்த வீட்டை ஒண்ணுமே பண்ணல. அப்போ இந்த வீட்டுக்குள் இருக்கிற ராகாப், அவளோடு இருக்கிற இந்த குடும்பத்தை எல்லாம் வெளியே கொண்டு வர சொன்னார் யோசுவா. அவளுடையவைகள் எல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்க. வெளியே கொண்டு வந்து வச்சாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியம் பாருங்க. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ராத்திரி வேளையிலே விடுதலை பெற்று போகும்போது அவர்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருந்திருக்கும். இவங்கிட்ட இருந்து தப்பிட்டோம், ஓடிட்டோம் அப்படின்னு அந்த நேரத்துக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த ஜனங்கள் பிறகு பண்ணதை பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியான காரியங்களாக இருக்கும். நிறைய காரியங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்த உடனே எப்படியும் கிளம்பி எல்லாரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருப்போன்னு யாரும் சொல்லலை, எல்லாம் கிளம்பிட்டாங்க. இந்த ராகாபை பொறுத்த வரையில இவளும் வெளியே வர்றதுக்கு சம்மதிக்கிறா. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வேற, இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற, இவங்களுடைய தெய்வம் வேறு, இவங்களுடைய அனைத்து காரியங்களும் வேறு. இன்னொன்னு, இவங்க நாடோடியாக வனாந்தர வழியில வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா இவ நல்ல சொந்தமா வீடு கட்டி அந்த அலங்கத்தின் மேல ஜம்முன்னு குடியிருக்கிறான். அவளுக்கு அவளுடைய காரியங்கள் நல்லா நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு இடையில எல்லாருக்கும், தன்னுடைய எரிகோ ஜனங்கள் எல்லாருக்கும் அழிவு வரும்போது இவளுக்கு அழிவு வரல, அழிவிலிருந்து தப்பி விட்டாள். இதெல்லாம் நல்ல பாசிட்டிவா நடந்துட்டு இருக்கும்போது இப்ப இவங்க போய் அவளை வெளியே அழைத்து கொண்டு வரதுக்கு போறாங்க. இவன் என்ன சொல்லியிருக்கலாம்? நீங்க என் வீட்டுக்கு வந்தீங்க, நான் உங்களை காப்பாத்தினேன், அதுக்கு பதிலாக என்ன காப்பாத்தணும்னு கேட்டேன், என்னை காப்பாத்திட்டீங்க, உங்க வேலை முடிஞ்சது, போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவன் அதிலே குடியிருந்திருக்கலாம், அவ கேட்டிருக்கலாம், அவ சொல்லியிருக்கலாம், என்கிட்ட நீங்க இதை விட்டு வெளியே வரணும்னு சொல்லலையே, நீங்க சிவப்பு நூல் கயிறை கட்ட சொன்னீங்க, அதுல இருக்க சொன்னீங்க, நாங்க இருந்தாச்சு, எங்களை காப்பாத்திட்டீங்க, உங்களுக்கும் எனக்கும் உள்ள விஷயங்கள் முடிந்தது, போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவ அப்படி சொல்லலை. உடனே கீழ்ப்படிந்தா. ரொம்ப ஆச்சரியம். இதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் இவளுக்கு கொஞ்சமா சம்பந்தமே இல்லாம, பரிச்சயமே இல்லாத ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட இவ போகிறதுக்கு ஒத்துக்கொண்டாள். உடனே வெளியே இறங்கிட்டான். ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாளையத்துக்கு புறம்பா கொஞ்ச நாள் இவளை வச்சிருந்தாங்க. அப்புறம் பாளையத்துல சேர்த்தாங்க, எல்லாரோட போய்கிட்டு இருக்கிறான். அப்புறம் இந்த ராகாபை பத்தி நம்ம படிக்கிறோம். அப்புறம் சம்பவங்கள்ல, சரித்திர சம்பவத்துல தொடர்ந்து வருகிறது. ஆனால் அதனுடைய சுருக்கத்தை நாம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 1:5. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். 1வது வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு எப்படி வருது பாத்தீங்களா? இங்க பார்த்தோம், சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். எப்படி ஒரு பர்டிகுலர். இதுல வர்ற 4 ஸ்திரீகளுடைய பெயர்களுமே, அவங்க 4 பேருமே ஆச்சரியமாய் இந்த சந்ததிக்குள், இந்த வரலாற்று இந்த லிஸ்ட்ல, இந்த ஜீனியாலஜில வந்து சேர்ந்தவங்க. இதுல பார்க்கிறோம், ராகாபினிடத்தில் பெற்றார். அடுத்தது பார்க்கிறோம் தாவீது வரைக்கும் இதுல சொல்லி இருக்குது. 1வது வசனத்துல படித்தோம், ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்ப தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து வருகிறார். அதற்கு ஊடாக அதே இதுல இந்த ராகாபின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு எரிகோவில் வாழ்ந்தவள், ஒரு வேசி என்ற பட்டம் பெற்றவள். இவளுக்கு இயேசுவின் வம்ச வரலாற்றில் இடம் பெற வேண்டுமானால் அது எவ்வளவு ஒரு பாக்கியம் அல்லவா?
எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! இந்த பாக்கியத்தை அவள் எப்படி தனக்கு சொந்தமாக்கி கொண்டாள்? ஒரு கீழ்ப்படிதல், ஒரு கீழ்ப்படிதல். அந்த ஒரு பாதுகாவல் இவளுக்கு கிடைத்த உடனே, இந்த பாதுகாப்புலே நான் இருந்துடுறேன், இதிலே நான் இருந்து விடுகிறேன், என் காலத்தை எப்படி முடிச்சிடுறேன், அப்படி அவ சொல்லல. அதற்காக இவர்கள் சொன்னபடி வெளியே வந்தாள், வெளியே வந்தாள். இந்த நாட்களிலே நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். நாமும் முதல்ல வாசிச்சோம் அல்லவா? தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலுடையவைகளை பார்க்கல நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். அந்த இரத்தத்துக்கு சொந்தக்காரர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இரத்தம் தெளிக்கப்படுதல் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயமாக வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. அது இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு, கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் வனாந்தரத்திலே அநேக பிரமாணங்கள், நியாய பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகளை கொடுக்கும் போது இந்த பலி செலுத்துதலையும் அவர் கொடுக்கிறார். பாவங்களுக்காக ரத்தம் சிந்தப்படுகிற அனுபவம். அப்போ மனுஷனுடைய பாவத்தை தீர்க்கும்படி மிருகங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டு வந்தது. ஒரு காலகட்டம் வரும்போது எத்தனை மிருகத்தினுடைய ரத்தத்தை சிந்தினாலும் பாவம் மன்னிக்கப்படும், அது உண்மை. ஆனா பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை. அப்ப மனுஷன் என்ன பண்ணுவான்? அப்படியே ஒரு குறிப்பிட்ட நாள் ஆன உடனே வந்து பலி செலுத்தி ரத்தம் சிந்தி என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு போறான். போயிட்டு திருப்பி என்னதான் பண்றான்? பாவம் செய்து மறுபடியும் ஆடை கொண்டு வருகிறான். இப்படியே தான் பலி மிருகங்களை கொண்டு வர வேண்டியது. அடிக்கப்படும், ரத்தம் சிந்தப்படும், பாவம் மன்னிக்கப்படும், திருப்பவும் பாவம் செய்கிறான். இப்படியே இருந்த வாழ்க்கையை பார்த்து பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனாம் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். ஹல்லேலூயா. வார்த்தையாக தேவனிடத்தில் இருந்த தன் குமாரனை, வார்த்தையாக இருந்த அவரை நாம் யோவான் சுவிசேஷத்திலே 1வது அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லி இருக்குது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படியே சொல்லி சொல்லி வந்து 14வது வசனத்துல படிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி, மாம்சமாகி. அது யாரு? மாம்சமானவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வார்த்தையாக பிதாவோடு இருந்தார், பரலோகத்தில் இருந்தார். எவ்வளவு அருமையான ஒரு இடம். நாம் இந்த நாட்களில் அங்க போகிறதுக்கு தானே ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறோம், அந்த வாஞ்சியோடு தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சீக்கிரமாய் நம்முடைய ஆண்டவர் இயேசு வருவார், நம்மை அழைத்து செல்லுவார், பிதாவின் வீட்டிற்கு அழைத்து செல்லுவார் என்று வாஞ்சியோடு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த மேன்மையான இடத்திலிருந்து இறங்கி இறங்கி வார்த்தை இறங்கினார், இறங்கினார். ஒன்றுக்குமே அளவிட முடியாது, அவரை அளவிட முடியாது, அடக்க முடியாது, ஒன்றும் முடியாது. அவ்வளோ ஒரு பெரிய ஆண்டவர், வார்த்தையாக இருந்தவர் இறங்கி வந்தார், மாம்சமாக இறங்கி வந்து நமக்குள்ளே மனுஷராக வாசம் பண்ணினார். மனுஷராக, சாதாரண ஒரு மனுஷனாக வாசம் பண்ணி குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்ந்து சுமார் 33.5 வயது ஆகும்போது இந்த உலகத்திலே நமக்காக அனுப்பப்பட்ட அந்த மிஷன், அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். என்ன நோக்கம்? மனுஷருடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும், சுமந்து தீர்க்க வேண்டும். ஒரு ஆடினுடைய ரத்தம் போதாது, அது பாவத்தை மன்னிக்குதை தவிர மீட்பு கிடைக்கல மனுஷனுக்கு. ஆனா என் சொந்த குமாரனை அனுப்பும் போது அந்த இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாக்கிய மீட்பு கிடைக்கும், அவன் ஜெயமாக வாழ முடியும், அவன் என்னோட கூட வந்து இந்த பரலோகத்துல வாழ முடியும் என்கிறதுனால் தேவன் தன் ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். ஹல்லேலூயா. யோவான் 3:16 என்ன படிக்கிறோம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த இவ்வளவாய்ங்கிறதுக்கு நம்ம அளவு காட்டவே முடியாது. அந்த அளவுக்கு நம்மில் அன்பு கூர்ந்தவர் சொந்த குமாரனை தந்தார். சொந்த குமாரனும் தன் ஜீவனை நமக்காக தந்தார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஊற்றி கொடுத்தார். கடைசியில விழாவில ஈட்டியால குத்தப்படும் போது என்ன வந்தது? ரத்தமும் ஜலமும் வந்தது, ரத்தமும் தண்ணீரும் வந்தது. அந்த அளவுக்கு நமக்காக எல்லாவற்றையும் ஊற்றி கொடுத்தார் ஆண்டவர் இயேசு. இவ்வளவு நமக்காக கிரியை செய்ததின் காரணம் என்ன? அந்த தெளிக்கப்படும் இரத்தத்தின் ரகசியம் என்ன?
அவரிடத்தில் வந்து சேர வேண்டும், வந்து சேர வேண்டும். அந்த எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தாகிய அந்த இடத்திலே அடிமைகளா இருந்தார்களோ அதுபோல நாமும் கூட நாம் உண்டாக்கப்பட்ட இந்த உலகத்திலே பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோம். அன்று அவர்கள் பார்வோனுக்கு அடிமையாய் இருந்தார்கள். பார்வோன் அவர்களை கொடுமையாய் வேலை வாங்கினான், ஜீவனையும் கசப்பாக்குகிற அளவுக்கு வேலை வாங்கினான். அப்படிதானே படிக்கிறோம். ஜீவனையும் கசப்பா நினைச்சாங்க, அந்த அளவுக்கு கொடிய வேலை. இது போலதான் இப்பமும் பிசாசாகிய பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாய் இருக்கிறவர்களை மீட்கும்படிதான் ரத்தம் தெளிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் நினைப்பாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு ரத்தம் சிந்தினாரே, அது எப்படி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எப்படி அப்படின்னு தான் உங்களுக்கும் சந்தேகத்துக்கு இடமா தான் இருக்கும். அந்த ரத்தம் தெளிக்கப்படுதலின் ரகசியத்தை, அந்த அர்த்தத்தை, அதனுடைய பலாபலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. மிக அருமையாக அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. தெளிக்கப்பட்ட ரத்தம் சொல்லி விட்டுறல, தெளிக்கப்படும் ரத்தம். அப்படின்னா யார் யார் போறோமோ எல்லார் மேலையும் தெளிக்கப்படும். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அந்த விசுவாசம் வேண்டும். ஒரு நாளில் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார். எப்படி ஒரு இஸ்ரவேல் ஜனத்துக்காக, அந்தந்த வீட்டுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டதோ அது போல எனக்காக அடிக்கப்பட்டவர். யோவான் அப்படித்தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்தார். யோவான் ஸ்நானன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. தேவ ஆட்டுக்குட்டி. ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவது போல, ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்படுவது போல ஆண்டவர் இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தி அப்படி போயிடல, ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு ஏறி சென்றார். கடன்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஏதோ மரித்து போன ஒருவரை நாம் தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. அடக்கம் பண்ணப்பட்ட ஒருவரை கல்லறையில் போய் பார்த்து பார்த்து அழுது கொண்டு தெய்வம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கவில்லை. உயிரோடு பரலோகத்துக்கு ஏறி போன இயேசுவை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை தனக்கு தெய்வமாய் கொண்ட ஜனமும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. மெய்யாகவே நாம் பாக்கியம் உள்ளவர்கள். அப்ப இந்த தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அந்த இரத்தத்தின் பாதுகாவலுக்குள்ளாக நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். இதுல நாம் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல, அன்று அவர்களுக்கு ஒரு பாதுகாவல் கிடைத்தது இரத்தத்தினால். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், அது தெளிக்கப்பட்டதினால் ஒரு பாதுகாவல். அதோடு சேர்த்து என்ன கிடைச்சது? ஒரு மீட்பு. அந்த மீட்கப்பட்ட ஜனம், விடுதலை பெற்ற ஜனம் புறப்பட்டு சென்றார்கள், வெளியேறி சென்றார்கள். எகிப்தை விட்டு வெளியேறினார்கள். அங்கே இருந்து கொண்டு இருக்கவில்லை. அங்கே இருந்தா மறுபடி அதே மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் நிலைமையெல்லாம். அங்கே எல்லாமே அங்குள்ளவர்களைப் போல வாழ்ந்து, அங்குள்ளவர்களைப் போல நடந்து, அங்கே இருக்கிறவர்களைப் போல பேசி, இப்படியே ஆய் போவார்கள். அப்ப தேவன் அந்த தம்முடைய ஜனத்தை குறித்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி அந்த ஒரு இரத்தம் தெளிக்கப்படுதல் நடந்த உடனே வெளியே கொண்டு வந்தார், வெளியே கொண்டு வந்தார். அதுதான் இதுல மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால இதுவரை மீட்கப்படவில்லை, ரட்சிக்கப்படவில்லை என்று நீங்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால், இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கே உங்களது இரட்சணிய நாள். இது அனுக்கிரக காலம். இந்த நாளை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். ஒருவேளை நீங்க இந்த நாட்களில் ஆண்டவர் இயேசுவின் பாடு மரணத்தை குறித்து அதிகமாக தியானித்து, இயேசு எவ்வளவு பாடுபட்டார், இயேசு எப்படி அடிக்கப்பட்டார், எவ்வளோ அடிபட்டு சில வீடியோஸ் இல்லை சில பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்து அந்த இரத்த கோர காயம் அதை பார்க்கணும்னு கூட இல்லை, நமக்கே தெரியும். எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வாசித்தா அந்த உழுகிறவனுடைய உழுகிறவனுடைய அந்த நிலத்தை போல இயேசுவின் முதுகு உளப்பட்டிருந்தது. ஒரு ஸ்கிராச் ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் ஏதோ சொறி எடுக்குதுன்னு இப்படி சொரிஞ்சிட்டோம், ஏதோ பண்ணிட்டோன்னா நம்ம நகம் என்ன பண்ணிடுது, அப்படி கிழிச்சு விட்டுருது. அது பலருக்கு காஞ்சிரும். ஆனால் சரீரத்தில் சில குறைபாடுகள் அந்த மாதிரி இருந்துன்னா காயாதில்லை அவ்வளோ எளிதாக. அது எவ்வளவு காந்தலாக இருக்கும், வலிக்கும். அது கொஞ்சம் ஏதாவது பண்ணோன்னே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ ஒரு சிறிய காயம் நமக்கு இவ்வளோ பெரிய எஃபெக்டை உண்டாக்குகிறது என்றால்
உழுகிறவனுடைய நிலத்தை போல முதுகெல்லாம் உளப்பட்டது போல அடிக்கப்பட்டு இருந்ததானால் அந்த முதுகு எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும். அந்த கரங்களில் ஏற்பட்ட ஆணியினால் உண்டான காயம், ஏற்கனவே சரீரத்தெல்லாம் பிச்சு எடுத்தாச்சு, தலையில முள்முடி சூடி அதுல இருந்து ரத்தம் வந்து கொண்டு இருக்கிறது. இவ்வளோ ஒரு கடினமான ஒரு கஷ்டம், இவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தோம். கடைசியில ஆணிகளால் கடாவப்பட்டார். காலில் ஆணிகள், அப்படியே அந்த சரீரம் சிலுவையிலே தொங்கி கொண்டு இருக்கிறது. ஒரு நேரம் மூச்சு விடணும்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல. ஒரு சின்ன வாயுப்பிடி இல்லை ஏதோ ஒரு சின்ன கஷ்டம், அந்த நேரம் மூச்சு விடணும்னா கூட நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ வேதனைப்படுறோம். ஒரு காயத்தோட ஒரு அடி எடுத்து நடக்கணும்னா எவ்வளோ வேதனைப்படுறோம். ஆனால் இயேசு எவ்வளவோ காயங்கள், எவ்வளவோ வேதனைகளை சரீரத்தில் சுமந்தவராக நமக்காக அந்த கல்வாரி சிலுவைக்கு நடந்து போனார். அந்த கொல்கதா மலைக்கு நேராய் நடந்து போனார். அங்கேயும் போய் வேதனை சகித்தார். அது மட்டுமா, மனதளவில் எத்தனை வேதனைகள். கண்களை கட்டினாங்க, குட்டினாங்க, முகத்துல துப்புனாங்க. அப்பா எவ்வளவு வேதனைகள், எத்தனை கஷ்டங்களை சகித்தார். எத்தனை வார்த்தைகள், துக்கப்படுத்துற வார்த்தை, வேதனைப்படுத்துற வார்த்தை, அது மட்டும் இல்ல தூண்டி விடுகிற வார்த்தைகள். நீ தேவனுடைய குமாரனான சிலுவையை விட்டு இறங்கி வா, மற்றவர்களெல்லாம் ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவ்வளோ வேதனைகளை சகித்தார், இவ்வளோ கஷ்டங்களை சகித்தார். எதற்காக? நமக்காக தான். எதுக்காக? அதை நினைச்சு வருஷம் ஒரு 40 நாள் அழுதுட்டு இருக்கிறதுக்காகவா? அதை நினைத்து 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 வேதனைப்படுறதுக்காகவா? அதை நினைத்து வேதனைப்படும்படி ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்பட போகிற என்னுடைய ரத்தம். வேற எதையுமே நினைவு கூறும்படி இயேசு சொல்லவே இல்லை. இயேசு சொன்ன ஒரே நினைவு கூறுதல் எதுதான்? அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், அவர் நமக்காக பலியானார், சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். அதை நினைவு கூற ஒரு கர்த்தருடைய பந்தி ஆராதனை. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருடைய பந்தி ஆராதனையில் தவறாமல் பங்கெடுக்கிறீர்களா? கர்த்தருடைய பந்தி ஆராதனை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வைத்தாலும், ஒருவேளை சொல்லாமல் நடைபெற்றாலும் பங்கு பெற ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? ஏனென்றால் இயேசு சொல்லி இருக்கிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். சீஷர்கள்ட்ட சொன்னார், நான் இதுல திராட்சை பழ ரசத்தை நான் அருந்துகிறேன், இதுதான் லாஸ்ட். இனி பரலோகத்துல நீங்க வந்தப்புறம் தான் நான் இதை என்ன பண்ண போறேன், நான் மறுபடி அருந்த போறேன். அதுக்கு இடையில நான் ருசி பார்ப்பதில்லை என்று நமக்காக ஒரு ஃபாஸ்டிங் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தியாகமான காரியங்களை செய்து கொண்டும் இருக்கிறார். இவ்வளவு காரியங்களை இயேசு நமக்காக செய்து ஒரு தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இதுவரை அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்பீர்களானால் இன்றைக்கே அதற்கென்று அர்ப்பணியுங்கள். கையில அடிபட்டீங்களே ஆண்டவரே, ரத்தமெல்லாம் போச்சுது ஆண்டவரே, உங்களை குத்துனாங்களே விழாவிலே, இப்படி சொல்லி சொல்லி அடித்து அழுகிறதற்கு இல்லை. இயேசு பாடுகளை சகித்து அந்த கொல்கதாவுக்கு நேராய் நடந்து கொண்டு போகும்போது எருசலேமின் ஸ்திரீகள் எல்லாம் அழுது கொண்டு போனாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு அந்த ஸ்திரீகள்கிட்ட சொன்னாங்க, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அன்னைக்கே அவர் சொல்லிட்டார், இது தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பார். ஆனா இன்னைக்கு அநேகர் அதனால சில ஆகாரங்களை ஒருப்பதும், சில காரியங்களை செய்யாம நிறுத்தி இருப்பதும், இன்னும் சில காரியங்களை செய்வதும், இதை நினைத்து மார்பில் அடித்து அழுது கொண்டிருப்பதும், இதெல்லாம் சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. எனக்காக 40 நாள் அழுதுகிட்டு இருங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. நினைவு கூற சொன்னது இதுதான், அனுதினமும் நினைவு கூற வேண்டும். எனக்காக ரத்த சிந்தினீர் ஆண்டவரே, எனக்காக உங்க ரத்தத்தெல்லாம் சிந்தி அந்த தெளிக்கப்படும் ரத்தத்துக்குள்ள என்னை கொண்டு வந்துட்டீங்க, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். ஒரு நேரம் கோபம் வரும், மனசுல பயங்கர வைராக்கியம் எழும்பி வரும். அப்போ நினைவு கூறணும். இந்த 40 நாள் நினைவு கூறுறது இல்லை, அப்போ நினைவு கூறணும். என்ன நினைவு கூறணும்? இயேசுவே, எனக்காக எவ்வளவு அவமானமான வார்த்தையெல்லாம் நீர் கேட்டீர், எனக்காக காரி உமிழப்பட்டீரே ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் கேட்டுச்சு அமைதியா இருக்கிறேன், எனக்கு கிருபை தாரும். அப்போ அழணும் ஆண்டவர்கிட்ட, எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, உம்மை போல உமக்கு பிரியமாய் வாழ கிருபை தாரும். இந்த தெளிக்கப்படும் ரத்தத்துக்கிட்ட என்னை கொண்டு வந்துட்டீராப்பா,
இனி நான் இதுக்கு உரிமையாக, இதற்கு உடையவளாக, இதற்கு உரியவளாக என்னாலும் நடக்க கிருபை தாருன்னு ஒவ்வொரு நிமிஷமும் கேட்கணும். பொய் சொல்ற தருணம் வரும், இப்படி இது மாதிரி புறங்கூறுகிற நிலைமைகள் வரும், பல பல சூழ்நிலைகள் வாழ்க்கையில வரும்போது அப்போ இந்த தெளிக்கப்படும் ரத்தம் ஞாபகத்துல வரணும். அப்போ கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நினைக்கணும். மறுபடி நான் சிலுவையில உண்மை அறைய மாட்டேன் ஆண்டவரே, திரும்ப திரும்ப நான் உண்மை மனவேதனைப்படுத்த மாட்டேன், இனி நான் உமக்கு உண்மையாய் வாழுவேன், இனி நான் உமக்கு பிரியமாய் உண்மை பின் செல்வேன்னு டெய்லி 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 நினைக்கணும். ஏதோ ஒரு குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிற அந்த நல்ல வெள்ளிக்கிழமை, அந்த பெரிய வெள்ளிக்கிழமை, அந்த நாள், இல்ல சிலர் புனித வெள்ளி என்று சொல்லுவார்கள், அந்த நாள்ல மட்டும் ஏதோ நம்ம அந்த மாதிரி நினைவு கூறுவதல்ல, எல்லா நாளும் நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும். இயேசு எனக்காக மரித்தார், எவ்வளவு பெரிய பாக்கியம். எனக்காக இயேசு மரிக்காமல் இருந்தால் நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். நான் இன்றைக்கு பாவம் இல்லாமல் வாழ முடியாதே. நான் எவ்வளவு பாவத்துல இருந்தேன், எவ்வளவு சாபத்தில் இருந்தேன், எவ்வளவு வியாதிக்குள்ள இருந்தேன், எவ்வளவு தரித்திரத்துக்குள்ள இருந்தேன். என்னை இயேசு மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் அந்த தெளிக்கப்படும் ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அது தெளிக்கப்படும் ரத்தம் தான். அது பாஸ்ட் டென்ஸா போகல, இறந்த காலமாகி விடவில்லை. இன்னைக்கு வரைக்கும் யார் யார் அந்த சிலுவையின் நிழலிலே ஆண்டவர் இயேசுவின் பாதத்திலே யார் யார் வருகிறீர்களோ, உங்களுக்கு இன்றைக்கும் அந்த இரத்தம் பாவத்தை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை மட்டுமல்ல, அவர் நாம் ஏசாயா 53ல வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல்கள், துக்கங்கள், பாவங்கள், சமாதானக்கேடு எல்லாத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். கொரிந்தியர்ல படிக்கிறோம், நமக்காக தரித்திரரானார், நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி நமக்காக, நம் நிமித்தம் கிறிஸ்து தரித்திரரானாரே. கலாத்தியர்ல படிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக சாபமானார். இவ்வளவு பயங்கரமான வார்த்தை இல்ல? நாம யாருக்காவது ஒரு ஆளுக்காக அவன் மேல வர்ற சாபம் எனக்கு கிடைக்கட்டும்னு சொல்லுவோமா? ஆனா இயேசு நம்ம எல்லாருடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார். நாம யாருடைய சாபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அல்ல. நான் உங்களுக்கு இதுக்கு முன்னால சொல்லியிருக்கேன்னா ஞாபகம் இல்லை. ஒரு ஊழியக்கார அக்கா, ரொம்ப உத்தரவாதமான நல்ல ஒரு ஊழியக்காரவங்க. அவங்க விசுவாசிகளுக்கு வியாதி கஷ்டங்கள் வந்துருச்சுன்னா அப்படியே உட்கார்ந்து ஜெபித்தாங்கன்னா விடுதலை கிடைக்கும் வரைக்கும் விடவே மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார்கள். இப்படி வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்களா, ஆண்டவரே, இந்த 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 சகோதரன் இல்லை, இந்த பிள்ளை, இந்த சகோதரி, இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பிரயோஜனம், ரொம்ப தேவை, அதனால இவங்களுக்கு ஜீவனை கொடுத்துட்டு ஏன் ஜீவனை எடுத்துரும் ஆண்டவரே, ஏன் ஜீவனை எடுத்துட்டு இவங்களுக்கு ஜீவனை கொடுத்துரும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு ஜீவனை பணயம் வைத்து ஜெபிக்கிற அப்படி ஒரு அனுபவம். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் கேட்டாராம், நீ எத்தனை பேருக்காக ஜீவனை கொடுப்ப அப்படின்னு கேட்டாராம். அந்த காரியத்தை அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. பாருங்க, இது என்னன்னா ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு ஊழியக்கார அனுபவம், ஊழியருடைய அனுபவம். நீ இவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடும் என்று போராடி ஜெபிக்கும் போது கடைசி ஆண்டவர்கிட்ட மோசே சொன்ன மாதிரி, ஏன் பேரை வேணா ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, யாருக்கு பேரை கிறுக்கணுமோ அதுதான் கிறுக்குவேன். அதை ஆண்டவர் தெளிவுபடுத்தி கொடுத்தார். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கும் சில நேரம் அப்படி வரும். நாம யாருக்காகவும் ஜீவனை கொடுக்கவோ, யார் பாவத்தை சுமக்கவோ, பாரத்தை சுமக்கவோ, யாருடைய சாபத்தை சுமக்க வேண்டிய தேவை இல்லை. நமக்காக அவர் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமத்துக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமத்திற்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமத்திற்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். அப்போ ஒருவருடைய அக்கிரமத்துக்காக, பாவத்துக்காக, மீறுதலுக்காக நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நாம கேட்க வேண்டியது, அவங்களை ரட்சியும் ஆண்டவரே, அவர்களுடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, அவருடைய சாபத்தை மாற்றுன்னு பரிந்து பேசலாமே தவிர, அவர்தான் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், சுமந்து தீர்த்தார். எல்லாம் பினிஷ்ட். அதுதான் சிலுவையில சொல்லிட்டார், முடிந்தது, முடிந்தது. ஜீவன் மட்டும் போகுதுன்னு இல்லை, எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன்.
நிறைவேற்றி விட்டேன். அதை தான் அவர் சொன்னார். அதுதான் நமக்கு செய்து வைத்திருக்கிறார். எனவே அந்த தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு இன்றைக்கே ஓடி வந்து சேர்ந்து விடுங்கள். சேர்ந்து விட்டவர்கள் உங்களை ஒன்று கவனித்து பார்க்க வேண்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தெளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டிலிருந்து சாயங்காலம் தான் தெளிச்சிருக்காங்க. ராத்திரியில எல்லாம் நடக்குது. ராத்திரியோட ஆண்டவர் அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே வந்துட்டாங்க. அங்க இருக்கல, ஆண்டவர் அவங்களை இருக்க விடல. ஏன்னா இருந்தா இனி மறுபடி அது மாதிரி ஆயிருவாங்க. இதே போலதான் அந்த ராகாபுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். அவளை அந்த எரிகோவுக்குள்ளாக தொடர்ந்து ஆண்டவர் இருக்க விடவில்லை. அங்க விடல. அவளை அந்த யோசுவா தலைமையில வெளியே கொண்டு வந்தாங்க. கொஞ்ச நாட்கள்ல ஜனங்களோட தேவ ஜனத்தோட சேர்க்கப்பட்டாள். அவ எவ்வளவு அழகா இந்த ஜனத்தோடு கூட பிரயாணம் பண்ணினாள். ஒன்று மாறு பேசவில்லை. இன்றைக்கு தேவ ஜனமாக்கிய நீங்கள் எங்கே வைத்து மீட்கப்பட்டீர்கள்? எங்கே உங்களுக்கு ரட்சிப்பு என்கிற ஒரு பாதுகாப்பை, ஒரு மீட்பை கர்த்தர் கொடுத்தார்? பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுத்தார். ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அந்த இடத்தை, வாழ்ந்த இடத்தை, அந்த சமூகத்தை, அந்த சூழ்நிலைகளை, அந்த வழிபாடுகளை, அந்த பாரம்பரியங்களை, அந்த பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வந்திருக்கிறீர்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தாங்க. ராகாப் என்னும் வேசி தன் குடும்பத்தோட வெளியே வந்த, அவ எந்த வாக்குவாதமும் பண்ணிக்கிட்டு இருக்கல. சிலர் அப்படிதான், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு ஆண்டவருடைய பாதுகாவல் இருக்குது, இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாவல் இருக்குது, ஆனா இப்படியே தான் வாழுவேன், இந்த வழிபாடுகள்லே தான் நான் இருப்பேன், இந்த செயல்களை தான் நான் செய்வேன், இப்படிதான் நான், ஏன்னா என்னை எல்லாரும் தப்பா நினைச்சிருவாங்க, நான் அதை விட்டு வந்துட்டேன்னா என்னை ஒதுக்கி வச்சிருவாங்க, நான் அவங்கள மாதிரி இந்த காரியத்துல அப்படி இப்படி நடந்துக்கிடல அப்படின்னு சொன்னா என்ன இதுல சேர்க்க மாட்டாங்க, தனிப்படுத்தி வச்சிருவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் அவங்கள போல எல்லா அணிகலன்களும் அணிந்து நான் வாழாவிட்டா என்ன அவங்களுடைய ஒரு நல்ல காரியத்துக்கு என்னை அழைக்க மாட்டாங்க, இல்ல அழைத்தா கூட நான் போய் நிற்கும் போது என்னை கண்டு கொள்ள மாட்டாங்க. இப்படியெல்லாம் சில காரியங்களை வைத்து கொண்டு அதை விட்டு வெளியே வர வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் அதுதான். தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்களானால் அந்த பாதையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாக்குத்தத்த பூமியை அடையும்படி வனாந்திர வழியிலே நடந்து போனார்களோ, எப்படி அந்த ராகாப் தன்னுடைய அத்தனை பழக்க வழக்கங்கள், அவள் ஒரு வேசி என்கிற ஒரு தொழிலுக்கு அடிமையா இருந்திருக்கிறாள், அதையெல்லாம் விட்டுவிட்டு, அத்தனை ஆதாயங்களையும் விட்டுவிட்டு, தான் வாழ்ந்த வளர்ந்த பழகின அனைத்தையும் விட்டுவிட்டு அவள் அப்படியே கீழ்ப்படிந்து வெளியே வந்ததினால் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த வம்ச வரலாற்றில் இடம் பெற்றாள். இன்று நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய வேத வசனத்துல படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே மிக அழகாக சொல்லி இருக்கிறது. அதனுடைய 14வது வசனத்திலிருந்து நான் வேகமாக வாசிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் அதனுடைய 6வது அதிகாரம் 14வது வசனம் முதல். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? எவ்வளவு சவாலான கேள்விகளை வாசிச்சோம் இல்லையா? தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனப்படியால் 17வது வசனத்துல பாத்தீங்களா? சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி வந்து நீங்க என்ன பண்ணணும்? நான் உங்களுக்குள்ள உலாவுறேன், உங்க தேவனா இருப்பேன்னு சொல்லி இருக்கிறேன். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்படி ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம்தான் தேவ ஜனம் என்று அழைக்கப்படுகிறது.
ஆண்டவர் ஒரு நாள்ல சந்திக்கிறார், ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தார். உண்மைதான், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, இயேசு தம்முடைய இரத்தத்தினால் உங்களை மீட்டு கொண்டார், அவருக்கு கீழ்ப்படிந்தீர்கள், நீங்க அவருடைய சத்தியத்துக்காக வாஞ்சிக்கிறீங்க, எல்லாம் சரிதான். ஆனால் அந்த ஏற்கனவே நீங்கள் கை கொண்டு வந்தவைகளை விட்டு 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 இதுல சொல்லி இருக்குது, அவர்களை விட்டு பிரிந்து போய், அதனாலதான் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை வெளியே கொண்டு வந்தார், ராகாபை வெளியே கொண்டு வந்தார். அவர் நம்மிடத்திலே அவருடைய திட்டத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் ஏற்கனவே இருந்த அந்த இடத்துக்குள்ள இருந்தா அங்க வந்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அவருடைய திட்டத்துக்காக நம்மை பிரித்தெடுக்க கர்த்தர் விரும்புகிறார், அதற்கென்று வெளியே கொண்டு வருகிறார். சமீபத்திலே ஒரு சபையிலே ஒரு மீட்டிங் முடித்து நிற்கும்போது ஒரு வாலிப சகோதரி வந்து என்னிடத்துல சொன்னா, வாலிப சகோதரி திருமணமான அந்த ஆரம்ப நாட்கள், ரட்சிக்கப்பட்ட பிறகு நகைகளை கலற்றணும், இந்த அலங்காரம் வேண்டான்னு சொல்றாங்க, எனக்கு அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று சொன்னா. என்கிட்ட வந்து கேட்டா. அப்ப நான் நிற்கும் போது கொஞ்சம் ஒரு வயதுள்ள ஒரு அம்மாவும் அதுல நின்னாங்க. அப்ப நான் பேச முன்னால அந்த அம்மா சொன்னாங்க, இந்த நகைகள் அலங்காரம் எல்லாம் உலகத்திற்கானவைகள், அது உலகத்தார் செய்வது, அது உலக பழக்க வழக்கங்களின் படியானது, அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உரியது அல்ல. அவைகளை விட்டு நம்ம அவைகளெல்லாம் விட்டு விட வேண்டும். அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது நம்முடைய மதர் அவர்கள் அவங்க மதர் அவர்களோட பேசும்போது அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க அப்ப நகைகள்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அதனால இந்த அம்மாவுக்கு மதர் அப்படி கொஞ்சம் பேசுற அந்த வார்த்தை, அதுல விசேஷமா வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இது நடந்து பல வருஷம் ஆச்சு. ஆனா இந்த வருஷத்துலதான் அந்த இடத்துல நிற்கும் போது இந்த தாயார் இந்த வார்த்தையை இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஏம்மா, நாம வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாம் உலகத்தார் அல்ல. ஆண்டவர் இயேசு சொல்றார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. கர்த்தருடைய வேதத்துல படிக்கிறோம், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இதெல்லாம் உலக வேஷம். பேதுருவை கொண்டு பவுலை கொண்டும் முத்துக்களினாலாவது நகைகளின் அலங்காரம் பண்ணாமல், பொன்னினாலும் விலையேறப்பெற்ற முத்துக்களினாலும் விலையேறப்பெற்ற வஸ்திரங்களினாலும் உங்களை அலங்கரியாமல் என்று சொல்லி இருக்கிறாரே. இவ்வளவு தெளிவாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்ப இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம், உலகத்துக்கு ஒத்து நம்ம வாழ வேண்டாம். அந்த அம்மா அவ்வளவு அழகா ஒரு சுவிசேஷத்தையே அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆச்சரியமாக இருந்தது. அப்போ ஒரு வார்த்தை, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்கிற அந்த வார்த்தை அந்த சகோதரி உள்ளத்துல, தாயாருடைய உள்ளத்துல பெரிய கிரியை செஞ்சிருக்கு. அவங்க அப்படியே மாறிட்டாங்க, அடுத்தவங்களுக்கு அதை சாட்சியாக அறிவிக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி விஷயம் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் வாசித்த வேத பகுதி எல்லாரும் கர்த்தருடைய வேதாகமத்தை வச்சிருக்கீங்க தானே? அந்த 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் கடைசி அந்த 14 19 18 வரைக்கும் வாசித்ததை பார்த்தீர்களே, கேட்டீர்களே. உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தி பாருங்க. எந்த காரியத்திலலாம் வெளியே வந்திருக்கிறீங்க? ஒருவேளை நீங்க நகைகளை கலற்றி இருக்கலாம், விலையேறப்பட்ட வஸ்திரங்களை விட்டு இருக்கிறீர்களா? ஒரு காலத்துல அதையெல்லாம் தரிக்காதவர்கள் கூட இப்ப கேட்டா பிள்ளைகள் நல்ல வேலை பார்க்கறாங்க, சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைங்க வாங்கி தராங்க, கெட்டுறோம். ஆனா எனக்கு சில தாய்மார தெரியும், எப்படிதான் வாங்கி கொடுத்தாலும் அவர்கள் கொண்ட அந்த விசுவாச உறுதி, அவர்கள் எதை விட்டார்களோ, ஒரு காலத்துல ஆடம்பரமான வாழ்க்கை, உலகத்தாரை போன்ற ஒரு கல்யாண வீடுனா உலகத்தார் எப்படி போவாங்க, அதை போல போன ஒரு வாழ்க்கை. அதை இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உடனே, தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கு வந்து சேர்ந்த உடனே அதெல்லாம் விட்டாச்சு. இனி மறுபடி நான் விட்டதை எடுக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு எப்படி விட்டு இருக்கிறோம்? எதையெல்லாம் விட்டு இருக்கிறோம்? எதையெல்லாம் கிறிஸ்துவுக்கென்று நஷ்டம் என்று விட்டோமோ அதை குப்பையாக எண்ண கடவோம். பவுலை போல எண்ணணும், குப்பையாக எண்ணணும். வேண்டாம் ஆடம்பரங்கள், வேண்டாம் அலங்காரம், வேண்டாம். அதெல்லாம் இந்த உலகத்துக்கானவைகள், உலகத்தார் மதிக்கும்படி, உலகத்தார் மேன்மையாக கருதும்படி, அவர்களுடைய சம்பிரதாயங்கள், சில சடங்குகள், அவர்களுடைய சில காரியங்கள்ல நம்மை பார்த்த உடனே வாங்க நீங்க முன்னால வந்து நில்லுங்க, வாங்க நீங்க இதை செய்யுங்க என்று சொல்லி அழைப்பதற்காக உலக வேஷத்தை தரிக்கிறீர்களா? அதை விட்டு வெளியே வா என்று, பாபிலோனை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தை விட்டு வெளியே வா, எரிகோவை விட்டு வெளியே வா,
வந்தால்தான் கிறிஸ்துவின் அந்த வம்சத்தில் நீ வந்து இடம்பெற முடியும். அப்படி வரும்போதுதான் கிறிஸ்துவை சுமந்து கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும். இல்லை என்றால் ஒரு திருமண வீட்டுக்கு போனாலோ ஒரு விசேஷ வீட்டுக்கு போனாலோ நல்லா தேடி பார்த்தா தான் நீங்க பெந்தைகொஸ்துக்காரவங்கிறது தெரியும். கிறிஸ்தவர்கள் என்பதை நல்லா தேடி பார்க்கணும். ஏன்னா தலையில தெரியாது, வஸ்திரத்துல தெரியாது, உற்று பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா? அந்த ராகாப் வெளியே வந்தாளே, இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தார்களே, வாக்குத்தத்த தேசத்தை அடைந்தார்கள் அல்லவா? ராகாபுக்கு எவ்வளவு பெரிய மேன்மை. இன்னைக்கு வரைக்கும் ராகாபுடைய பேரை நம்ம சொல்றோம். இந்த ஒரு நித்தியமான மேன்மைக்காக, நித்தியத்துக்காக, அவரோடு கூட வாழும்படிக்கு, அதற்காக இந்த உலகத்தை விட்டு, உலக வழக்கத்தை விட்டு, உலக பழக்க வழக்கத்தை, பாரம்பரியத்தை, சம்பிரதாய கட்டுகளை விட்டு வெளியே வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். அப்படி வரும்போதுதான் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். சும்மா சொல்லலாம், அப்பா நான் உம்மை நேசிக்கிறேன், நாம சொல்லலாம், நாம சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா அவர் வருத்தத்தோட பார்ப்பாரு, மகளே என் ரத்தத்தை உனக்கு ஊற்றி கொடுத்து தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்துக்கு வருகிற பாக்கியத்தை கொடுத்த பின்னோ நீ இந்த உலகத்திலே இருக்கிறியே, இதை வைத்துக்கொண்டே நீ வாழுகிறியே, இதிலே ஆசை வைத்திருக்கிறியே. சில சொல்லுவாங்க, இந்த சின்ன காரியத்தெல்லாம் ஏன் நீங்க பெருசா நினைக்கிறீங்க? நான் திருப்பி கேட்கிறேன், ஏன் இந்த சின்ன காரியத்துக்காக நீங்க அடிமைப்பட்டு இருக்கிறீங்க? இந்த பரலோக மேன்மைக்காக அல்லவா நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பரலோகத்துக்காக தானே வாழ்றோம். பொற்தளம் போட்ட வீதியில எப்போ உலாவுவேன் என்று பாடுகிறோம். அங்க உலாவ போகிற நாம் ஏன் இந்த சின்ன சின்ன இந்த சின்ன விஷயங்களுக்காக விலையேற பெற்ற வஸ்திரங்கள் பொட்டரித்து போகும் என்று பைபிள்ல படிக்கிறோம். அந்த அரித்து போகிற அந்த விலையேற பெற்றது என்றது உலகத்தால் சொல்லப்படுகிற அதற்காக நாம ஏன் உலகத்தோட ஒட்டி கிடக்கிறோம்? விட்டு வெளியே வரலாமே, ஆண்டவருக்காக வாழலாமே. நீங்க வேணா இந்த வார்த்தையை கேட்டுன்னு இல்லை, இந்த வசனத்தை விசுவாசித்து இதை நீங்கள் சவாலாக ஏற்றுக்கொண்டு இதை விட்டு நீங்கள் வாழுகிற உலக வாழ்க்கை, உலக பழக்க வழக்கங்கள், உலகத்தின் காரியங்கள் இங்க கொஞ்சம் ஒட்டி இருக்குது இல்லையா, இதெல்லாம் அப்படி விட்டு வெளியே வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு ஆவிக்குரிய காரியத்திலும் மேன்மையான, உலகத்திலும் எந்த அளவுக்கு மேன்மையா வைக்கணுமோ அந்த அளவுக்கு கர்த்தர் மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த, எல்லாரும் அறிக்கை பண்ணுவோம் இந்த வார்த்தையை சொல்லி, எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பலியாக எங்கள் பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பலியாக எங்கள் பாவம், எனக்காக நீர் பலியானீரப்பா, என் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கும்படி நீர் பலியானீரப்பா. எங்கள் பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியம். அது உண்மையா சொல்றீங்களா? இந்த பரிசுத்த இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதப்பா, அது எனக்கு பாக்கியம் ஆண்டவரே. பாக்கியம் பாக்கியம். ஆமென், ஆமென், ஆமென். சிந்தித்து ஆண்டவருடைய சமூகத்திலே இது நீங்கள் ஒப்புக்கொடுக்க வேண்டிய நேரம். இது உங்கள் அர்ப்பணிப்பின் நேரம். தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்றும் உலகத்தில் கோடி கோடியான ஜனங்கள் இந்த தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கு வந்து சேரவில்லையே. ஆனால் சிலராகிய
சிலராகிய நமக்கு இந்த பாக்கியத்தை கத்த தந்திருக்கிறார். ஏன் நம்ம விடணும்? அதை முழுசுமா நம்ம எடுத்துக்கொள்ளுவோமே. ஹalleluya. ஃபுல்லா அவைல் பண்ணிக்கொள்ளுங்க. அது எதையும் விடாதீங்க, எதையும் விடாதீங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? அன்பா இருக்கணும், உறவுகள்ல கரெக்டா இருக்கணும். ஐக்கியம் கொள்ளாதீர்கள். நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் கூட இருக்கிறது. சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டுமே தவிர உலகத்தோடும் உலகத்தில் உள்ளவைகளோடும் அல்ல அல்ல. கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்களை குறித்த ஆத்தும பாரத்தோடு அவர்களோடு அன்பா இருப்போம். ஐக்கியம் கொண்டு அவர்களோடு நடக்க வேண்டாம். தோளோடு தோள் போட்டு நடக்க வேண்டாம். கையோடு கை கோர்த்து நடக்க வேண்டாம். விபசாரரோடு ஒருமித்து போனால் அதுல உனக்கு பங்கு உண்டு. திருடரோடு ஒருமித்து போனா அதுலயும் பங்கு உண்டு. மிக எச்சரிக்கையாயிருப்போம், மிக எச்சரிக்கையாயிருப்போம். ஹalleluya, ஹalleluya. தைரியமா சில காரியங்களில் மறுப்பு சொல்லும்படிக்கு இந்த நேரத்தில் நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். உலகத்துக்காக, உலக பொருளுக்காக எவ்வளவு துணிச்சலா சில காரியத்தை செஞ்சிடுறீங்க. ஆண்டவருக்காக ஏன் செய்ய முடியல? இது நீதி அல்லவா? இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறதல்லவா? அநீதியான உலக பொருளுக்காக தேவ மேன்மையை இழந்து கொண்டிருக்கிற சகோதரியே, அதை விட்டுருங்க. உலக மேன்மையை விட்டுருங்க. உலகத்தை பற்றிய பயத்தை விட்டுருங்க. கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது நியாயமா இருக்குமோ என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னார்களே. நீங்க சிந்தித்து பாருங்க. தேவனுக்கு கீழ்ப்படியுங்க. எது எதுக்கெல்லாமோ நம்ம இஷ்டப்படி செஞ்சிருவோம். ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு மட்டும் புருஷனை சாக்கு சொல்றது, பிள்ளைகளை சாக்கு சொல்றது, குடும்பத்தை சாக்கு சொல்றது கர்த்தர் பார்க்கிறார். இருதயத்தின் ஆழத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஆசை அங்க கிடக்குது. ஒரு ஆசாபாசமாகும் குற்றிகள் மாதிரி அது ஒரு கயிறு போட்டு உலகத்தோட ஒட்டி அரைஞ்சு வச்சிருக்குது. அதை பிடுங்கி எரிஞ்சிருங்க. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்துக்கு வந்து சேர்ந்தவர்களே, அந்த பாக்கியத்தை முழுசுமா யூஸ் பண்ணுங்க, முழுசுமா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஹalleluya. சும்மா தொட்டு தொட்டு ருசிக்கிறது மட்டுமல்ல, முழுதுமா பருகுவோம், புசிப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். தீர்மானம் எடுங்க, தைரியமா தீர்மானம் எடுங்க. அப்பா, இது சரிதான், நான் உங்க சமூகத்துல சொல்றேன், நான் உண்மையா செய்வேன், எனக்கு வாசல் திறங்க ஆண்டவரே. என் குடும்ப சூழலை உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்காக உண்மையா வாழ விரும்புகிறேன். இந்த தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்த நான், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே புறப்பட்டு போனது போலவும், அந்த ராகாப் தன் குடும்பத்தோடு, ஆமேன், அது எவ்வளவு ஒரு கடினமான விஷயம். அவ வெளியே புறப்பட்டு வந்தா. நீங்க சும்மா விடல ஆண்டவரே. இன்னைக்கு வரைக்கும் அந்த பேரை சொல்ல வைக்கிறீங்களே, என்னை தாழ்த்தி தர்றேன் ஆண்டவரே. உங்க கட்டளைக்கு கீழ்ப்படிய, உங்களுடைய கற்பனைகளின் வழியில் ஓட எனக்கு பலன் தாரும் அப்பா, பலன் தாரும் அப்பா. எத்தனை பேர் கேட்குறீங்க? உண்மையா எத்தனை பேர் உள்ளம் திறந்து கேட்குறீங்க? ஹalleluya, ஹalleluya, ஆமென். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், ஆவியானவர் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வாராக. ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உண்மையாய் அர்ப்பணித்த உள்ளங்களுக்காக, உண்மையாய் அர்ப்பணித்த உள்ளங்களுக்காக. ஷமமரபலரதனமோரியான் தலனமாரி மலரதனமோரியான் தலரபா ஓரிக்கமாரியான் தலனமாரி பதனமோஷனமோரியான் தலனமா ரபதனமோரியான் தலனமா. இந்த விஷயத்துல யாரோ ஒரு நபருக்காக, யாரோ ஒரு நபருக்காக, ஆமேன், ஆமேன், உன் உள்ளத்தை பறிகொடுத்து, உள்ளத்துல ஒரு பகுதியை அப்படியே விட்டு, நீ இருக்கிற நிலைமையை விட்டு வெளியே வா மகளே, வெளியே வா மகளே, வெளியே வா மகளே. அவைகளிலிருந்து நீ பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதே, தொடாதே. கர்த்தர் உன் தேவன், கர்த்தர் உன் தேவன், கர்த்தர் உன் தேவன். அவர் என்றைக்கும் உனக்குள்ள உலாவ விரும்புகிறார். உன் வாசஸ்தலத்துல உலாவ விரும்புகிறார். என்றைக்கும் உன்னை பாதுகாக்க விரும்புகிறார். உனக்கு துணை நிற்க விரும்புகிறார். நீ மட்டும் எப்பவும்
விண்ணப்பம் பண்ணி 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 உன் ஆசை நிறைவேறணும், உன் தேவை கிடைக்கணும்னு மட்டும் அவர்கிட்ட பேசுற. இப்போ அவர் பேசுற வார்த்தைக்கு நீ பதில் சொல்லிரு, அர்ப்பணிச்சிரு. அவர் ஆசையோட எதிர்பார்த்து நிற்கிறார். என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுறது இல்லை என்று சொன்னார். என்னைக்கும் உன்ட்ட போராடிட்டு இருக்க மாட்டார். சிலர்கிட்ட போராடி முடிச்சிட்டார். ஆனா கூட இன்னைக்கு ஒரு ஞாபகத்தை கொடுக்கிறார். இன்னைக்கே ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிச்சிருங்க. நான் உமக்காக வாழுவேன் ஆண்டவரே, உமக்காக புறப்பட்டு வெளியே வருவேன் ஆண்டவரே, நான் உமக்காக ஜீவிப்பேன் ஆண்டவரே. நீர் என் தேவனா என்னைக்கும் இருக்கணும் அப்பா. நான் உங்க குமாரத்தியா என்னைக்கும் வாழ விரும்புகிறேன் அப்பா. நான் உங்க குமாரத்தியாகவே வாழ விரும்புகிறேன். என்னை அப்படியே வைத்துக் கொள்ளும் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வேளையிலும் உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேருகிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. என்றைக்கும் அதற்கு உண்மையாக நடக்க எங்களுக்கு பலன் தாரும். இஸ்ரவேல் ஜனங்கள் தெளிக்கப்படும் இரத்தம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால மீட்கப்பட்டு விடுதலை பெற்று வெளியே புறப்பட்டு வந்து கானானை சுதந்தரித்தார்கள். அந்த ராகாப் அவளும் பாதுகாக்கப்பட்டு வெளியே புறப்பட்டு வந்து உம் ஜனத்தோடு நடந்து அவளும் ஆசீர்வாதத்தை பெற்று அவள் பெயர் வேதத்தில் பொறிக்கப்படும் அளவுக்கு பெரிய ஒரு நன்மை ஆசீர்வாதத்தை பெற்றாளே அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலே பெயர் பெற்று விட்டாளே. இவ்வளவெல்லாம் எழுத்தின்படியான ஜனங்களுக்கு நீ செய்தீர். ஆவிக்குரிய எங்களுக்கு எவ்வளோ மேன்மைகளை வைத்திருக்கிறீர் அப்பா. இதுல எதை நாங்கள் இழந்து நிற்கிறோமோ அதற்காக புறப்பட்டு வெளியே வர இந்த நாளில் உம் ஜனத்தில் சிலரை நீர் வெளியே கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. புறப்படும்படியான தைரியத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த அழைப்பை ஏற்று அடிபணிந்த இருதயங்களிலே இருக்கிற பயங்கள், சந்தேகங்கள், சில எண்ணங்கள் அவைகளை மாற்றி அவர்களையும் உமக்காக புறப்படும்படி பலப்படுத்தி நடத்தும் அப்பா. நாங்கள் அந்த பரம கானானுக்குள் பிரவேசிக்க, புதிய பரம எருசலேமை சுதந்தரிக்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, அதை இப்போதே பற்றி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. இந்த தெளிக்கப்படும் இரத்தத்துக்குள்ளாக கோடி கோடியான ஜனங்கள் வரவேண்டியது இருக்கிறது. எங்கள் மூலமாய் அவர்களில் பலரை கொண்டு வாரும் அப்பா. அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்தும், உமக்காக பயன்படுத்தும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த பாக்கியத்தை என்னாலும் சுதந்திரித்துக் கொள்ள, தக்க வைத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை உம்முடைய பாதத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாக்கியத்துக்குள்ளாக எந்நாளும் நிலைநிறுத்துவாராக. ஆமேன்.